அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நாகப்பட்டினம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆலு ஷானவாஸ் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். ஏன் விஜய் மேலே இவ்வளோ கோபம்? விஜய் மேலெல்லாம் பேரன்பு வச்சுருக்கேன் நான். விஜய் மேலெல்லாம் எந்த கோபமும் கிடையாது. விஜய் ரசிகர்கள் நாம் கடைசியாக வந்த விஜய் படத்தை பார்த்துருக்கோம். அடுத்து விஜய் படம் வந்தாலும் பார்ப்போம். விஜய் கட்சி ஆரம்பிக்காமல் ஒரு வெறும் திரைக்கலைஞராக எங்கேயாவது வந்தால் எப்படி எல்லாரும் பார்க்க ஆர்வப்படுறாங்களோ அப்படி நம்மளும் பார்க்க ஆர்வமாக தான் இருப்போம். அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜயின் மீது எந்த தனிப்பட்ட காழ்ப்பும் வன்மமும் கிடையாது. அரசியல் ரீதியாக கூட காழ்ப்பும் வன்மமும் கிடையாது. ஒரு திரைக்கலைஞருங்கிற அடிப்படையில் அவர் மேலே ஈர்ப்பு தான் இருக்குது. ஒரு தலைவர், ஒரு கட்சி என்ற அடிப்படையிலே அவர் மேலே வன்மமோ காழ்ப்போ கிடையாது. அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் வரவேற்ற கட்சி அது விசிக. அவர் மாநாடு அறிவித்தவுடன் வாழ்த்து சொன்ன தலைவர் யார்? எங்கள் தலைவர். அப்போ எங்களுக்கு என்ன வன்மம் இருக்குது? வன்மம்லாம் கிடையாது. அரசியல் ரீதியில் அவர் வைக்கக்கூடிய கருத்துகள், அவருடைய வெளிப்பாடுகள், அதன் மீதான விமர்சனத்தை நாங்கள் வைக்கிறோம். அது எங்களுடைய உரிமை. அதுக்கு அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதுவும் அவர் நாகப்பட்டினத்தில் வந்து நின்றுட்டு நாகப்பட்டினத்தில் உண்மையிலேயே தீர்க்கப்படாமல் இருக்கிற மக்கள் பிரச்சனைகள் குறித்து அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தால் அது எனக்கு பெரிய நன்மையாக இருந்திருக்கும். மக்களுக்கும் பெரிய நன்மையாக இருந்திருக்கும். மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஏன்னா தீர்க்கப்படாத பிரச்சனையை 4 பேர் பேசும்போது அது தீர்க்கணும்னு தானே சட்டமன்றத்தில் போய் பேசுகிறோம். அது தீர்க்கணும்னு தானே அமைச்சர்களை சந்தித்து மனு கொடுக்குறோம். அது தீர்க்கணும் தானே அரசிட்ட முறையிடுறோம் மக்கள் பிரதிநிதியாக இருந்து. அப்போ அது தீர்க்கப்படணும்னு ஒரு பெரிய வெளிச்சத்தில் உள்ளவர் பேசுனா அது எனக்கு வலு சேர்க்கிற விஷயம் தானே, அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற விஷயம் தானே. அப்படி அவர் ஒரு 10 விஷயம் பேசியிருந்தாருன்னா பெரிய ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். அரசும் அதுக்கு ஒரு கவனம் கொடுக்கும். அதிகார வர்க்கம் அதை கொஞ்சம் என்னன்னு திரும்பி பார்க்கும். விஜய் இந்த விஷயம்லாம் பேசியிருக்காரு, இதெல்லாம் செஞ்சிட்டோமா, செய்யலையா, செய்யலைன்னா ஏன் செய்யலை, அப்போ செய்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு ஒரு அந்த பியூரோக்ரஸி வந்து அதன் மீது ஒரு கவனத்தை கொடுப்பாங்க. அது எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக போயிருக்கோம். ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் போய் நின்று பேசினா எப்படி பேசுவாங்களோ அப்படி இப்போ பேசிட்டார். நாகப்பட்டினத்தில் பிரச்சனைகள் உண்டு, முற்றா சிங்கப்பூர் மாதிரி மாறிடுச்சு, ரோடெல்லாம் துபாய் மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரல. 1008 பிரச்சனை எல்லா ஊர்லேயும் எப்படி இருக்கோ அப்படி நாகப்பட்டினத்துலேயும் உண்டு. தீர்க்கப்படாத பல்லாண்டு கால கோரிக்கைகள் உண்டு. ஆனால் 4 ஆண்டுகளில் முன்பிருந்த நிலையை இன்றைக்கி நாங்கள் மாற்றிருக்கிறோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்கரைப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ போய் பாருங்கள், தொங்கிக்கிட்டு இருக்கா அல்லது ஏதாவது மாறி இருக்கான்னு பாருங்கள். மாறி இருக்கு. 104 கோடி ரூபாய் முதலீட்டில் மிகப்பெரிய பணி நடந்துட்டு இருக்கு. பணி முடிய போகுது. சாமந்தாம்பேட்டை மீன்பிடி துறைமுகம் அது கோரிக்கையாக இருந்தது. இன்னைக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி அதை நிறைவேற்றி அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கு. நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு இதனோண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு நகரத்துக்குள்ள பயங்கர டிராஃபிக் ஜாமு. இன்னைக்கு 32 கோடியில் புறநகர் பேருந்து நிலையம். அப்படி ஒவ்வொன்றா சொல்ல முடியும். ஒரு ஐடி பூங்கா இதுக்கு முன்னாடி உண்டா? இப்போ தானே அறிவிக்கப்பட்டு பணிகள் நடக்குது. அப்போ இந்த 3 வருஷத்தை பயன்படுத்தி கோரிக்கையை கொண்டு போய் வச்சு தீர்க்கப்படாத பல்லாண்டு கால பிரச்சனைகள், முக்கியமான கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா நம்ம செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். அப்போ நாகூர் மருத்துவமனை குறித்து அவர் பேசுகிறாரு. நாகூர் மருத்துவமனை பழைய ஸ்ட்ரக்சர் இப்போ இருக்கா? போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு, ஒழுகிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதை நம்ம அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் சட்டமன்றத்திலையும் பேசி இன்றைக்கி வந்து 5 கோடி மதிப்பில் அந்த கட்டிடங்கள், புதிய கட்டிடங்கள் கட்டப்படுற வேலை நடக்குது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸிஸ்டிங்கில் இப்போ என்னவா இருக்குது? ஹாஸ்பிட்டல் இருந்த இடத்துல தானே இப்போ பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை அப்புறப்படுத்தி வேற ஒரு கட்டிடத்தில் ஹாஸ்பிட்டல் இயங்கி கொண்டிருக்கிறது. தேவையான மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது எல்லாமே போயிட்டுருக்கு ப்ராசஸ். மாவட்ட அளவில் மருத்துவர்கள் பற்றாக்குறை உண்டு. சட்டமன்றத்தில் நானே பல முறை பேசியிருக்கிறேன். சிஎம் வந்தபோது மனு கொடுத்துருக்குறேன், அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த எம்ஆர்பின்னு சொல்லி அந்த தேர்வு முறையில் உரிய மருத்துவர்களை நியமிக்கிறதுக்கு பல்வேறு காலகட்டங்களில் உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இன்னும் நிரப்பப்பட வேண்டிய இடங்கள் இருக்குது. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் அதில் ஒவ்வொரு முன்னேற்றம் வந்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுமே நடக்கலைங்கிற தோற்றத்தை ஏற்படுத்துகிறத நான் பார்த்து சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்போ அவர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் அட்ரஸ் பண்ணுறேன். அது அண்ணாமலையோடையும் ஆளுநர் ஆர் என் ரவியோடையும் விஜய் ஒப்பிடுற அளவுக்கு அவர் என்ன பேசிட்டார்? அதாவது
அண்ணாமலையுடைய பாணி என்ன? முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் போது, துபாய் பயணம் மேற்கொள்ளும் போது அண்ணாமலை தலைவராக இருந்தார் பிஜேபிக்கு, அப்படி தானே? அவர் அதை எப்படி சித்தரித்தார்? இது வந்து முதலீடை ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போயிருக்காங்க அப்படின்னு சித்தரித்தார். சேம் டோன். போயிட்டு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. 2022 நடந்த பயணம் அது. அப்போ அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்து அந்த பயணத்தை கொச்சப்படுத்தினார். அதுக்கு எந்த சான்றும் கொடுக்கல. அவர் முதலீட்டை வந்து செய்யத்தான் போயிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை சொன்னார, அதுக்கு என்ன சான்று கொடுத்தார்? இந்த 3 வருஷமாக அவர் கையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை, மைய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை வச்சுட்டு அதில் ஏதாவது நிரூபித்தாரா? அந்த குற்றச்சாட்டு எந்த கட்டத்தில் நிற்கிது? அது அப்படியே நிற்கிது. எந்த நகர்வும் இல்லை, எந்த சான்றும் இல்லை, எந்த தரவும் இல்லை. போகிற போக்கில் அடிச்சு விடுறாரு. இப்போ விஜய் நாகப்பட்டினத்தில் போய் என்ன பேசினார்? முதலமைச்சருடைய ஜெர்மன் பயணத்தையும் இங்கிலாந்து பயணத்தையும் குறித்து விஜயுடைய பேச்சு என்ன ஸ்டேட்மெண்ட்டு? அண்ணாமலை 3 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சருடைய துபாய் பயணம் குறித்து என்ன மொழியை கையாண்டாரோ, எப்படி வெளிப்பட்டாரோ அதே ஸ்டைல். வெளிநாட்டுக்கு முதலீடு செய்ய போகவில்லை, வெளிநாட்டில் போய் முதலீட்டை ஈர்க்கப் போகவில்லை, முதலீடு செய்ய போயிருக்கிறார். சரி, சொல்லி 3 நாள் ஆச்சு. என்ன முதலீடை லண்டனில் செஞ்சார்? என்ன முதலீடை இங்கிருந்து போய் அங்கே சிஎம் செஞ்சுருக்கார்? தனிப்பட்ட முறையில் ஜெர்மனில் செஞ்சுருக்கார். சொல்லணும்ல, நீங்கள் ஒரு லீடரில். அப்போ இது வந்து விஜய் பாணியே இல்லையா? இது அண்ணாமலை பாணியில். விஜய் எதிர்க்கிறதுக்காக இல்லை விஜய் விமர்சிக்கிறதுக்காக ஆளுநர் ஷானவாஸை திமுக பயன்படுத்திக்கிச்சா? ஏங்க, அவர் திருச்சியில் போய் பேசினாரா? நான் ரியாக்ட் பண்ணனா? இல்லை, அதனால அவர் திருச்சியில் பேசினார். திருச்சியில் வந்து அமைச்சர்களை பற்றி பேசுகிறார். பெரம்பலூரில் அதுதாங்க அன்னைக்கு பெரம்பலூர் திருச்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் அப்படின்னு நான் உட்காந்து பேசணும். திருச்சியில அமைச்சர்களை பத்தி பேசுறாரு, 2 அமைச்சர்களை பத்தி. அரியலூர்ல போய் அமைச்சர் சிவசங்கரை பத்தி பேசுறாரு. அதுக்கு யாருக்குமே வந்து எந்த ரியாக்ஷனுமே பண்ணல. அது அவங்க பிரச்சனை. 3வது பாயிண்ட்ல பேசும்போது ஆளுநர் ஷானவாஸ் வந்து பேசுறாரு. அப்படி ஏன் பாயிண்ட்ல வந்து பேசியிருக்காருங்க? என்ன வம்பா இருக்கு? நாகப்பட்டினத்துக்கு வந்து இப்போ நான் கீழலூர் எம்எல்ஏ வச்சா பதில் சொல்ல முடியும்? அது கீழலூரில் போய் பேசுனா கீழலூர் எம்எல்ஏ பதில் சொல்லுவார். அல்லது வந்து திருவாரூர் எம்எல்ஏ வச்சு நாகப்பட்டினத்தில் என்னென்ன செஞ்சிருக்குன்னு பதில் சொல்கிறீங்களா? அல்லது கன்னியாகுமரி எம்எல்ஏ வச்சு பதில் சொல்கிறீங்களா? யாரை வச்சு பதில் சொல்கிறீங்க? அந்த ஆளுநர் கேள்வி, அண்ணாமலை கேள்வியும் ஏன் கேட்டுட்டீங்க வந்தேன் அப்படின்னா, ஆளுநர் RN ரவியை எதிர்க்கிறதுக்கு திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளை பயன்படுத்து. ஏன்னா கடந்த ஆண்டு 2024 சுதந்திர தின தேநீர் விருந்துக்கு வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணிச்சிங்க. திமுக வந்து கட்சி புறக்கணிக்குது, நாங்கள் ஆட்சியை அமைச்சரவை கலந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சாங்க. மீனுக்கு தலையவும் பாம்புக்கு வாழையும் திமுக காட்டுது அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. திமுகவே எதிர்க்கலனாலும் நாங்க எதிர்ப்போம். திமுக அதே பாணி இங்கேயும் பின்பற்றாங்க. இல்லங்க, அது நாங்க பின்பற்றோம். அத எதை திமுகவுக்காக ஒருத்தர் எதிர்க்கிறது நீங்க பின்பற்றீங்களா? இல்லங்க, ஆளுநர் எதிர்க்கிறது திமுகவை எதிர்க்கிறோம். ஆளுநர் திமுக அறிவாலயத்திலிருந்து போன ஃபைலை கிளியர் பண்ணி கொடுக்கல, இது அறிவாலயத்துக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் உள்ள சண்டை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படியா பார்க்க முடியும் பிரச்சனையை? அப்படியா பிரச்சனை இருக்கு? முதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றின மசோதாவுக்கு அவர் வந்து ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார். அது யார் பிரச்சனை? அது திமுக பிரச்சனையா? அது தமிழ்நாட்டின் பிரச்சனைங்க. அது என்ன திமுக ரியாக்ட் பண்ணுதா பண்ணலையான்னு எதிர்பார்த்துக்கிட்டு நாங்கள் ஏன் உட்காந்துருக்கணும்னு? ரியாக்ட் பண்ண வேண்டியது எங்கள் கடமை. நாங்கள் அதுக்கு தான் கட்சி நடத்துகிறோம். ஆளுநர் உரை வாசிக்க வந்தார், கூட்டணியில் இருக்கோம். 2022 ஆளுநர் உரை வெளிநடை பண்ணோம். நாங்கள் ஆளுநர் உரைங்கிறது ஆளுநர் உரையா? அரசின் உரை. அரசின் உரை, திமுக அரசின் உரை. கூட்டணி கட்சி நாங்க முதன்முறையாக வெளிநடப்பு செஞ்சது நாங்க. திமுக உரையாச்சா இந்த அரசின் உரையாச்சுலாம் நாங்க பார்க்கல. ஆளுநர் வர்றாரு, ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அப்படி மட்டும்தான் பார்த்தோம் நாங்க. அப்போ எங்களுடைய விஷயம் கிளாரிட்டி அவ்வளவு தெளிவால இருக்கோம் நாங்க. அப்ப நாகப்பட்டினத்துல வந்து அவர் பேசுறாரு. இல்ல, நாகப்பட்டினத்துல நான் என்ன சொல்றேன், முன்னாடி அவர் வந்து நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆளுநர் ஷானவாஸ் இதெல்லாம் பண்ணலன்னு அவர் பேசல. அவர் திமுக அரசு தானே குற்றம் சொன்னார். நாகப்பட்டினத்துல நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை பற்றி அவர் பேசினா அதுக்கு யாருக்கு பொறுப்பு? அதுக்கு வேற திமுக எம்எல்ஏ வந்து பதில் சொல்லணுமா? ஏங்க, அங்க எம்எல்ஏ நான் தானேங்க, அதுக்கு நான் தானே பொறுப்பு. அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏவால சரி செய்ய முடியாத பிரச்சனைகள், எம்எல்ஏவினுடைய மீறிய பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது எல்லா இடங்களும். அவர் பேசுனதெல்லாம் எம்எல்ஏயும் சேர்ந்து பொறுப்பாக வேண்டிய பிரச்சனை தானே. ஒரு மருத்துவமனை பிரச்சனையை சொல்றாரு, ஒரு பாலம் விஷயத்தை சொல்றாரு, குடிநீர் விஷயத்தை சொல்றாரு. இதெல்லாம் எம்எல்ஏக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனையா? சரி, சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் விட்டுருங்க. அவர் ஒரு அரசியல் தலைவர், நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் ஒரு அரசியல் கருத்து வைக்கிறாரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை தானே. அப்புறம் நாங்கள் ஒரு அணியாக இருக்கோம்ல, நாங்கள் தனியாக இல்லைல்ல. தனியாக இருந்தாலும் நாங்கள் பதில் சொல்லுவோம்ல. இப்போ நாம் தமிழர் பதில் சொல்கிறாங்கல்ல, அவங்க அணியாவாக இருக்காங்க.
தனியாக தானே இருக்கிறாங்க. அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? மறைமுக அணியா இருக்கலாம். அவங்க இல்லைங்க, விஜயோட அணியா மறைமுகமாக அணியாக இருக்காங்களா? விஜயை எதிர்த்துல பேசுறாங்க. அப்ப விஜயை அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்க கட்சியினுடைய சர்வைவல், அவங்க கட்சிக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்கு. விஜய் அதுக்கு முரணா இருக்காரு. விஜய் ஒரு புது ஃபோர்ஸா வர்றாரு, அவங்க ஏற்கனவே ஒரு புது ஃபோர்ஸா வந்து களத்துல நிக்கிறாங்க. அப்ப அவங்க கட்சியினுடைய இருப்பு குறித்து வெளிப்படுறாங்கல்ல. அந்த அச்சம் தான் உங்களுக்கும் இருக்கா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு? விஜய் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு விட்டா அப்புறம் எங்க அரசியல் யார் பண்ணுவா? என்ன விஜய்க்கு எல்லா இடத்துல இருந்தும் புதிய வாக்காளர்கள் போயிடுவாங்க அப்படிங்கிறீங்க. இப்போ புதிய வாக்காளர்களுக்கு நாங்க செய்தி சொல்லணுமா வேண்டாமா? வாக்காளர்களுக்கு நாங்கள் செய்தி சொல்லணுமா வேண்டாமா? எங்களுடைய அரசியலை நாங்கள் தெளிவுபடுத்தணும்ல. அப்போ அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா நாங்கள் பதில் சொல்லலைன்னா அது உண்மைன்னு ஆயிடும்ல. விஜய் பேசுறது உண்மைன்னு ஆயிடுமா ஆயிடாதா? பதில் சொல்லணும்ல, ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்ல அந்த இடத்துல. இப்போ நாகப்பட்டினத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு மக்களுக்கு தெரியும். டெய்லி அன்றாட சமூக வலைதளங்களில் நம்ம என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் வர்றோம். 4.5 வருஷமும் ஒவ்வொரு நாள் நடவடிக்கையும் மக்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது அன்றாட நம்மளுக்கே மறந்து போயிடுதுல்ல. 10 நாள் முன்னாடி என்ன பண்ணோம் நமக்கு ஞாபகம் இருக்கா? 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் நமக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளே அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறோம், அடுத்தடுத்த பணியை நோக்கி போயிடுறோம், அடுத்தடுத்த வேலை திட்டத்துக்குள்ளே போயிடுறோம் போது பாஸ்ட் நமக்கே ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. மக்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ நாகப்பட்டினத்தில் என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறத நம்ம அன்றாடம் சொன்னாலுமே ஒரு தொகுப்பாக நம்ம சொல்லலை. என்ன அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் குற்றச்சாட்டு ஒரு தொகுப்பாக வைக்கும்போது நம்ம ஒரு தொகுப்பாக பதில் சொல்ல வேண்டி வருது. பதில் சொல்லலைன்னா அவர் சொன்னது உண்மை ஆயிடும்ல. அங்கே பணி நடந்தாலும் அது மக்களுக்கு தெரிந்திருந்தாலும் குற்றச்சாட்டு வைக்கும்போது தெளிவுபடுத்தலைன்னா இது உண்மைன்னு ஆகிடும். அப்போ தெளிவுபடுத்த வேண்டியது எங்கள் கடமை. அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, தொகுதி ரீதியாக இருந்தாலும் சரி, திட்டங்கள் தொடர்பானதாக இருந்தாலும் சரி, எங்கள் அணியின் மீதான குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சியின் மீதான அவதூறாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இப்போ இந்த விழாவுக்கு ஏன் வரவில்லை என்றால் அழுத்தத்தின் காரணமாக, கூட்டணி அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் வரவில்லை அப்படின்னு விஜய் பேசினாரு. அப்ப நான் எப்படி வெளிப்பட்டேன்? எனக்கு என்னுடைய ஸ்டைலே அது கிடையாது. 15 வருஷமா மீடியாவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், விவாதங்களில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்கள் தலைவரே என்கிட்ட தான் கேட்டார், உங்கள் ஸ்டைலே இது இல்லையா, ஏன் எமோஷனல் ஆகிட்டீங்கன்னு கேட்டார். அப்போ நான் எமோஷ்னல் ஆகக்கூடிய இடத்துக்கு போயிட்டேன். ஏன்னா அது எங்கள் தலைவரை நோக்கிய ஒரு மலிவான விமர்சனமாக விஜய் செய்கிறார். அவர் ஒரு தலைவர், இவர் ஒரு தலைவர். அப்போ ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் குறித்து ஒரு கூட்டணி அழுத்தத்தால் இவர் வரலன்னு சொன்னால் இவர் முடிவெடுக்க முடியாதவர், மற்றவங்க பேச்சை கேட்டு நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு இருக்காருங்கிறது எங்களுடைய லீடர்ஷிப்பையே கொஸ்டின் பண்ணுது. அதை பொறுத்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. அப்போ என்னுடைய இயல்பை மீறி நான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறேன். அது திமுகக்காக பண்ணதா அல்லது என் கட்சிக்காக பண்ணதா? அப்போ திமுக நோக்கி, எங்கள் அணியை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் ரியாக்ட் பண்ண வேண்டியது எங்கள் கடமைங்க. எங்கள் கட்சியை நோக்கி வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அப்படித்தான் அணியை நோக்கி வரும்போது ரியாக்ட் பண்ணுவோம், எங்கள் தொகுதியை நோக்கி வரும்போது ரியாக்ட் பண்ணுவோம். அப்புறம் அது செய்யலைன்னா அப்புறம் எதுக்கு இங்கே நாங்கள் இருக்கிறோங்கிறேன். நாங்கள் ஒரு கட்சியில் இருக்கிறோம், கட்சியை நோக்கி வந்தால் ரியாக்ட் பண்ணுறோம். ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி நோக்கி வந்தால் ரியாக்ட் பண்ணுறோம். ஒரு தொகுதி எம்எல்ஏ இருக்கு, தொகுதியை நோக்கி வந்தால் ரியாக்ட் பண்ணுறேன். இதில் என்ன பிரச்சனை இருக்கு? தாவேக்கால என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசிகாவினர் பலர் தாவேக்காவை நோக்கி வர்றாங்க, ஷானவாஸினுடைய எதிர்வினை அப்படின்றது அதற்கான எதிர்வினை தான். அதாவது விசிகாவினர் தாவேக்காவை நோக்கி வருவாங்கங்கிறதே முதல்ல அபத்தமானது. விசிகாவினர் விசிகாவுக்குள்ளே ஏன் வந்தாங்க முதல்ல அதை சொல்லுங்க. எத்தனையோ கட்சி இருக்கும்போது விசிகாவில் இருக்கக்கூடியவர்கள் விசிகாவுக்கு ஏன் வந்தாங்க? அவங்களுக்கு திமுக இல்லையா, அதிமுக இல்லையா, காங்கிரஸ் இல்லையா? அதிலெல்லாம் இருந்தவர்கள் கூட தானே. எத்தனையோ கட்சிகள் இருக்குதுல்ல. புதிய கட்சி நாம் தமிழர் இல்லையா? வசீகரமாக பேசக்கூடியவங்க இல்லையா? கவர்ச்சி நாயகர்கள் இல்லையா? எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஆளும் கட்சி இருக்குது, ஆண்ட கட்சி இருக்குது, பெரிய கட்சி இருக்குது, சினிமா கவர்ச்சியின் அடிப்படையில் உருவாகியிருக்கிற கட்சி இருக்குது, பேச்சாற்றல் மூலம் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களால் வழிநடத்தப்படுற கட்சி இருக்குது. எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாதி ரீதியான கட்சிகள் இருக்குது, மத ரீதியான கட்சிகள் இருக்குது, எத்தனையோ கட்சிகள் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் விசிகாவில் ஒரு விசிகா காரர்னு ஒருத்தர் எப்படி இருக்கார்? அவர் யார்? அவர் எதுக்கு வந்திருக்கிறார்னா, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக இந்த கட்சி போராடுகிறதுன்னு ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறார். அம்பேத்கரியத்தை இந்த கட்சி முன்னிறுத்துகிறதுன்னு ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறார். பெரியாரியத்தை இந்த கட்சி முன்னிறுத்துகிறது அப்படின்னு ஈர்க்கப்பட்டு வந்திருக்கார். திருமாவளவன் ஒரு இன்டலெக்சுவல் லீடர், மற்ற தலைவர்களைப் போல அல்ல, ஒரு இன்டலெக்சுவல் லீடர் அப்படின்னு ஈர்க்கப்பட்டு வந்திருக்காங்க. விஜய் இன்டலெக்சுவல் லீடரா? விஜய் அட்ராசிட்டி எல்லாம் எதிர்த்து போராடுறவரா? விஜய் அம்பேத்கரிஸ்டா? விஜய் பெரியாரிஸ்டா? அந்த களங்களில் ஒரு 25-30 ஆண்டு காலம் எங்கள் தலைவர் பயணித்தது போல பயணித்து மக்கள் மனங்களை ஈர்த்திருக்காரா? தொண்டர்களை ஈர்த்திருக்காரா? இல்லை.
அப்போ விசிகே வாக்குங்கிறது இந்த அடிப்படையில் வந்திருக்கிற வாக்குகள். அதனால தான் அது வேற எங்கேயும் போகாமல் விசிகாவுக்கு வந்திருக்கு. இதுல இருந்து அவர் எடுக்க போறாரு, இந்த கூட்டம் அங்க போகுது அப்படின்னா போனா விசிகால ஒருத்தர் வந்து ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்பாரு. தாவைக்கால நடக்குமா? அம்பேத்கரியத்தை தூக்கி பிடிக்கணும்னு நினைப்பாரு. தாவைக்கால நடக்குமா? அப்புறம் எப்படி இவர் அங்க போவாரு? இல்ல அம்பேத்கர் பெரியார் எல்லாம் விஜய் தானே கொள்கை படத்துல தலைவர் இருக்காங்க, படத்துல இருக்காங்க, கொள்கையில எங்க இருக்காங்க? அப்போ படம் எல்லாரும் தான் வச்சிருக்காங்க. பிஜேபியே பெரியார் பிறந்த நாளைக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முருகன் வந்து வாழ்த்தெல்லாம் சொன்னாரு. அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறாங்க. அதுக்காக அவங்க அம்பேத்கரிய கட்சியா? தூக்கி பிடிப்பது நமக்கு மகிழ்ச்சி. பெரியாரை அம்பேத்கரை முன்னிறுத்தி தான் ஒரு கட்சி வரணும்னு நம்ம நினைக்கிறோம். விஜய் வர்றது மகிழ்ச்சி தான். அந்த இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் படத்தையாவது காட்டுங்க, பெரியார் நம்ம தலைவர் தான் சொல்லுங்க, அம்பேத்கர் நம்ம தலைவர் சொல்லுங்க, நாங்கள் வரவேற்கிறோம், மகிழ்ச்சி எங்களுக்கு. நாம் தமிழர் மாதிரி பேசாம விஜய் வந்து பெரியாரை அம்பேத்கரையும் படத்துல வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல கூட நமக்கு வந்து மறுப்பு இல்லை. ஆனா விசிகாவா தாவைக்காவானா? விசிகான்னா முதல்ல என்ன, தாவைக்கானா முதல்ல என்னங்கிறது டிஃப்ரெண்ட் இல்லையா? விசிகா வாக்குகள் வந்து சினிமா கவர்ச்சியில் வந்த வாக்குகளா? ஒரு 50 படம் நடிச்சு அந்த ஈர்ப்புலையா வந்து உட்காந்துருக்கோம். எல்லாம் ஒரு லீடர்ஷிப்பை நோக்கி வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு கோட்பாட்டு புரிதலோட வந்து நிற்கிறோம். ஒவ்வொருத்தரும் கோட்பாட்டு புரிதலோட அணிதிரண்டவங்க. எதுக்கு இந்த கட்சியில் இருக்கோம்னு தெளிவாக இருக்காங்க. விசிகேல ஏன் இருக்கீங்கன்னு கேளுங்க, ஒரு தொண்டரை பார்த்து கேளுங்க, விசிகேல ஏன் இருக்கீங்க, எத்தனையோ கட்சி இருக்கும்போது விசிகேல ஏன் இருக்கீங்கன்னு கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார் உங்களுக்கு. நான் இந்த கேள்வியை வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள்ட்டையும் கேட்டேன். அவர் இதே பதில் தான் சொன்னார். ஆனால் தாவேக்கா தொடர்ச்சியா விசிகாவினுடைய வாக்குகளை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. விசிகா தொண்டர்களை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேத்து தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் ஐபிஎஸ் தமிழ் கொடுத்த பேட்டியில சொல்றாரு, விசிகா தொண்டர்கள் எங்களை நோக்கி வர்றாங்க, இதை விசிகாவால டைஜஸ்ட் பண்ண முடியல, ஷானவாஸினுடைய எதிர்வினைன்றது அதற்கானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம் பண்றாரு. இருந்த போதும் இதைத்தான் சொன்னாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, வட மாவட்டம் பூரா தேமுதிக பயங்கர வீச்சோட வருது, விசிகே ஓட்டெல்லாம் போக போகுதுன்னாங்க. என்ன நடந்துச்சு? அதுக்கு பிறகு தான் விசிகே பெரிய அளவில் வளர்ந்துருக்கோம். அதுக்கு பிறகு தான் எம்எல்ஏ ஆனோம். 2006 தான் எம்எல்ஏ ஆனோம். 2005 தானே விஜயகாந்த் கட்சி தொடங்கினாரு. முதல்ல விசிகே வந்து 2 எம்எல்ஏக்கள் தனி சின்னத்தில் ஆனது எப்போ? 2006. தனி சின்னத்தில் எம்பி ஆனது தலைவர் எப்போ? தலைவர் முதல்ல எம்பி ஆனது எப்போ? 2009. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச பிறகு தானே. ஆனால் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அவ்வளோதான், விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பூரா விசிகாவும் போயிடும். அதுக்கு பிறகு தான் விசிகே வளர்ந்துருக்கு. 20 வருஷத்தில் இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் பெற அளவுக்கு வந்து நிற்கிறோம். தேமுதிக என்னாச்சு? இப்போ விசிகே களத்தில் நிற்குதா, தேமுதிக நிற்குதா? இப்போ விசிகாவில் உள்ளவங்க தேமுதிகாவுக்கு போயிருந்தா இந்த 20 வருஷம் நடந்த ஒடுக்குமுறைகளுக்கெல்லாம் தேமுதிக போய் நின்றுதா, விசிகா போய் நின்றுதா? கடைசி பிரச்சனை வரைக்கும் யார் போய் நிற்கிறா? நாளைக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் யார் போய் நிற்பா? தேமுதிக நிற்குமா, விசிகா நிற்குமா? அப்போ விசிகே தொண்டர்கள் தேமுதிகாவுக்கு போனவங்கன்னு சொன்னவங்களை இப்போ தேடி பிடிங்க, யாருன்னு பாருங்க. அதுதான் கேட்குறேன். அப்போ தாவைக்காவுக்கு என்ன லாஜிக் இருக்குன்னு அதே தான் தாவைக்காவும் சொல்லுவாங்க. அது ஈஸி டார்கெட். என்னன்னா விசிகே ஒரு கட்சியாக அணி திரண்டிருப்பது, திருமாவளவன் என்பவர் ஒரு தலைவராக வந்திருப்பது, அதுக்குன்னு ஒரு சின்னம் கிடைத்திருப்பது, கட்சி அங்கீகாரம் கிடைத்திருப்பது, இதெல்லாம் வந்து ஜீரணிக்க முடியல. இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகளை தாண்டி ஒவ்வொன்றையும் தகர்த்து 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 வந்து நிற்கிற விஷயம். இதை ஜீரணிக்க முடியல. அதனால ஈஸி டார்கெட். ஏன் வேற கட்சியே சொல்ல மாட்டாங்க? வேற கட்சி தொண்டனே போக மாட்டானா? அது விசிகேலேருந்து போயிடுவாங்க. விசிகேலேருந்து போகணுங்கிறது அவன் விருப்பம். அதாவது சொல்லக்கூடியவங்களுடைய இந்த கருத்தை பரப்புறவருடைய விருப்பம். அது விசிகாங்கிற கட்சி இருக்கக்கூடாது, இதுலேருந்து எல்லாம் அங்கே போயிடணும் அப்படிங்கிறது இவங்க ஆசை, இவங்க விருப்பத்தை அப்படி வெளிப்படுத்துறாங்க. அது விசிகான்னா முதல்ல என்னங்கிறது தெரியணும்ல. விசிகான்னா முதல்ல என்ன? அப்போ விஜயகாந்த் கட்சிக்கு போயிடுவாங்கன்னு சொன்னது போல இப்போ சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சரி போகிறாங்கன்னே வச்சுப்போம். அது எப்படி தெரியும்? அது எப்படி தெரியுங்க? விசிகாவிலிருந்து தாவைக்காவுக்கு போய்விட்டார்கள். எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை? விசிகாவுடைய வாக்கு வலிமை உள்ள இடங்கள், விசிகா ஏற்கனவே பெற்றிருக்கிற வாக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள், பூத் வாரியாக பாருங்கள், தாவைக்காவுக்கு போயிருச்சு அப்படின்னு ஒரு எலெக்ஷன் நடந்தால் தானே தெரியும். நடந்துருச்சா எலெக்ஷனு? தாவைக்கா எலெக்ஷனில் நின்றுச்சா? ஓட்டு வாங்கிருச்சா? அதையாவது காட்டுங்க தயவுசெய்து. ஏங்க எதுவுமே தெரியாமல் எப்படி இந்த முடிவுக்கு வர்றீங்கன்னு கேட்குறேன். முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க, 20% ஓட்டு வாங்குவார். அந்த முடிவுக்கு எப்படி வந்தாங்கன்னு தெரியல. நாம் தமிழர் 8 விழுக்காடு ஓட்டு, எப்படி முடிவுக்கு வந்தீங்க சொல்லுங்கள்? 8 விழுக்காடு நாம் தமிழர்னு சொல்கிறோம்ல, எப்படி முடிவுக்கு வந்தீங்க? 8 விழுக்காடு ஆல்ரெடி வாங்கின வச்சு தானே சொல்கிறீங்க. திமுக 40 விழுக்காடு ஓட்டு, திமுக கூட்டணி 45 விழுக்காடு ஓட்டு, எப்படி முடிவுக்கு வந்தீங்க? வாங்கினதுனால தானே. அதிமுக 20 விழுக்காடு ஓட்டு, எப்படி சொன்னீங்க? பிஜேபி அணி 18 விழுக்காடு ஓட்டு, எப்படி சொன்னீங்க? கற்பனையில் சொல்லிட்டீங்களா? வாங்கினதை வச்சு சொல்கிறோங்க. எல்லா கட்சிக்கும் வாங்கினதை வச்சு தான் சொல்கிறீங்க. விஜய்க்கு மட்டும் வாங்காமலே சொல்கிறீங்களா? எப்படி? என்ன எனக்கு புரியவே இல்லை. தயவுசெய்து யாரும் விளக்குங்கன்னு தான் கேட்குறேன் நான்.
எல்லா கட்சிக்கும் வாங்கின பிறகுதான் சொல்றீங்க, விஜய்க்கு மட்டும் வாங்காமலேயே சொல்றீங்க. விஜய்க்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்றேன். ஊடக சொகுசு, கருத்துருவாக்கும் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் உடைய அளவற்ற கருணை எல்லாம் ஃபயரை விட்டுட்டாரு, அதை விட்டுட்டாரு, இதை விட்டாரு, எக்ஸ்டம்போரா பேசுற லீடர்ஸ் இருக்காங்க. எல்லா ப்ரெஸ்ஸையும் எல்லா நேரத்திலையும் அட்ரஸ் பண்ற லீடர்ஸ் இருக்காங்க. மிகப்பெரிய கூட்டத்தை திருச்சியில கூட்டி காட்டியிருக்கோம். விஜய்க்கான பாரம் மட்டும் நீங்க ஒவ்வொரு தடவை ஏத்திட்டே போறீங்க. முதல்ல வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, முதல்ல கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் வெளில வந்து பேசணும், மாநாட்டுக்கு வந்து பேசினாரு. மாநாட்டில் பேசினா போதுமா, களத்துக்கு வாங்கினீங்க, இப்போ களத்துக்கும் வந்துட்டாரு. இப்போ வந்து இன்னும் பாரம் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றுறீங்க, செய்தியாளர்களை சந்திங்க அப்படின்னு. செய்தியாளர்களை சந்திச்சானா அடுத்த பாரம் எங்கே வைப்பீங்க? என்னங்க வம்பா இருக்கு? ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஒரு தலைவர்கிட்ட மாநாட்டில் பேசுறது, பொதுக்கூட்டத்தில் பேசுறது, மக்கள்கிட்ட இறங்கி வேலை செய்கிறது, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் தலைவர்கள் செய்கிறது தானேங்க. ஒரு தலைவர்னு வந்த பிறகு இதெல்லாம் முதல்ல ஏங்க எதிர்பார்க்கணும்? இது நீங்கள் வம்பா பேசுறீங்களாங்க? இது இது எதிர்பார்க்குற இடத்துல ஒரு தலைவர் முதல்ல அந்த சூழ்நிலையை வைக்கலாமா? ஒரு தலைவர்னா யாருங்க? அதை சொல்லுங்க. இல்லைன்னா தலைவருக்கான இலக்கணத்தையாவது சொல்லிடுங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவர் நினைச்சா வருவார், நினைச்சா போவார், களத்துக்கெல்லாம் வர வேண்டியதில்லை, அவர் கூப்பிட்டு தான் பார்ப்பாரு அப்படின்னா சொல்லிடுங்க. அதுதான் தலைவருக்கு இலக்கணம்னு சொல்லிடுங்க. நாங்கள்லாம் தலைவருக்கான இலக்கணம் நினைக்கிறது எந்த நேரத்துலையும் வந்து எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுறவராக இருக்கணும், எங்கே மக்கள் போராடினாலும் அந்த களத்துக்கு போகணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும், மக்களுக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு 1000 விஷயங்களை நாங்கள் ஒரு தலைமைக்கான இலக்கணமாக வச்சுருக்கோம். ஒரு தொண்டர் இறந்து போயிட்டு அவர் மாநாட்டில் குறைஞ்ச ஒரு இரங்கலாக தெரிவிக்கணும், அந்த மேடையிலேயே அந்த இறந்து போனவருக்கு ஒரு நிதியை வழங்கணும். எங்கள் கட்சியில் அப்படி தான் பண்ணுறோம், எங்கள் தலைவர் அப்படி தான் பண்ணுறாரு. லீடர்ஷிப்புங்கிறது அதுதான். முதல் வேலையே அகவணக்கம் செலுத்துவோம். இந்த தோழர் மாநாட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு, இறந்து போயிட்டாருன்னு செய்தி வந்திருக்கு, அவர் பேரை சொல்லி அவர் ஊரை சொல்லி அகவணக்கம் செலுத்துவோம்னு மாநாடு எப்படி தொடங்கும்? அகவணக்கத்தில் இருந்தால் தொடங்கும். உடனே என்ன பண்ணுவார்னா, அங்கேயே இவருக்கு வந்து நம்ம நிதி வழங்கணும், தோழர்கள்லாம் கொடுங்கன்னு கேட்பார். அங்கேயே எல்லாம் பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து போடுவாங்க. 1000, 2000, 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம்னு அங்கேயே வசூலாகும். அங்கேயே அந்த குடும்பத்தை வர வச்சு கையில் ஒப்படைப்பார். ஒரு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். வந்துட்டு போகிறவங்க விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அட்மிட் ஆவாங்க. மாநாடு முடிஞ்ச கையோட தலைவர் என்ன பண்ணுவார்னா, நைட்டே ட்ராவல் பண்ணி அவங்க எங்கே அட்மிட் ஆகிருக்காங்களோ காலையில் அந்த மருத்துவமனையில் போய் பார்த்துட்டு நிற்பார். இது இப்படி தான் நாங்கள் தலைவர்னு நினைக்கிறோம். கல்யாணம், காது குத்து எதையும் விடுறது கிடையாது, எல்லாத்துக்கும் போகிறது தலைவர். ஒரு நாளைக்கு 50 நிகழ்ச்சி, 100 நிகழ்ச்சி, இப்படி தான் நாங்கள் தலைவரை பார்க்குறோம். எந்த ப்ரெஸ் எப்போ வந்து ஆஃபீஸில் நின்னாலும் சந்திப்பார். நாங்கள் எங்கள் தலைவர் அப்படி தானே பார்க்குறோம், அப்படி தானே அவர் தலைவராக இருக்கார். இல்லை நீங்கள் தலைவருக்கு வேறு இலக்கணம் இருக்குன்னு சொல்லுங்கள், அப்போ இதெல்லாம் நாங்கள் வேணால் பேசுறதில்ல. அப்போது இது நாங்கள் இப்படிலாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கல. அது எப்படி இருக்கணுங்கிறது அவர் உரிமை. எங்கள் தலைவர் இப்படிலாம் இருக்கார், அதனால் நீங்களும் அப்படி இருங்க நம்ம சொல்ல வரல. குறைஞ்சபட்ச விஷயங்கள் இருக்குல்ல ஒரு பொது வாழ்க்கைக்குன்னு, ஒரு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணுறது, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது, எல்லா தலைவர்களும் அப்படி தானங்க இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. முதலமைச்சரே ப்ரெஸ்ஸு ஈஸியாக போய் ஹேண்டில் பண்ணுறீங்க, மைக்கை நீட்டுறீங்க, வந்து பதில் சொல்கிறார். அப்படி போகிறவர் வந்து உங்கள்கிட்ட பதில் சொல்லிட்டு போகிறார்ல, ஒரு 4 கேள்விக்கே பதில் சொல்கிறாருல, பார்க்குறாருல, மாதத்தில் ஒரு 2-3 தடவையாவது அவரை சந்திக்கிறீங்கல்ல. சந்திக்காது யாரு? இந்தியாவில் சந்திக்காது யாரு? மோடி. தமிழ்நாட்டில் சந்திக்காது யாரு? விஜய். அப்போ சந்திக்கலைங்கிறத சொல்கிறோம். சந்திச்சிட்டாருன்னு ஒரு சான்று காட்டுங்க, நாங்கள் சொல்ல மாட்டோம். நேற்று பிரஸ் மீட்டில் பேசும்போது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற விஜயோட நரேஷன் வந்து ஏடிஎம்கேக்கு தான் பாதி. ஆமாம். இப்போ விஜய்க்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவமாக இருக்கட்டும், இல்லை பதிலடியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் திமுக கூட்டணிக்கும் அந்த நரேஷன் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கு. அதிமுக எதிர்க்கிறத விட எதிர்நிலையில் தாவேக்கா இருக்கிறதோ, இல்லை தாவேக்காவை நம்ம எதிர்க்கிறோன்னு காட்டுறது மூலமா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அங்கே பிரித்து போகிறது நமக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கும் திமுக கூட்டணி நினைக்குதா? இல்லை, அதிமுக வந்து இப்போ அதிமுக இல்லைல்ல, அதிமுகங்கிறது இப்போ பிஜேபி இல்லை. பிஜேபியின் பிடிக்குள் சிக்கி இருக்கிற அதிமுக 8 ஆண்டுகளா, இடையில ஒரு ஆண்டா தான். அதனால விஜய் எதிர்நிலையில் நிறுத்த இல்லை, அதாவது அதிமுகவா இருக்கணும்னு நினைக்கிறோம். திமுக வெர்சஸ் அதிமுகன்னு களம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அது விசிக்க குறிப்பாக அப்படி நினைக்கிறோம். அது அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு இல்லை, அல்லது விஜய் வந்து அந்த இடத்துல உட்காரட்டும், அதிமுக போட்டும், விஜய் கூட கூட்டணி வைக்கலாங்கிற கணக்கில் இல்லை. தமிழ்நாடு எப்படி இயங்கணும்னு ஒரு நேரேட்டிவ் இருக்கு ஏற்கனவே. இப்போ திமுக வெர்சஸ் விசிகா அப்படின்னா கூட, விசிக அந்த இடத்தை இட்டு நிரப்புமாக இருந்தால், அதற்கான வலிமை எங்களுக்கு இருந்தால், அந்த பேக்ரவுண்ட் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் எங்களையே நிறுத்திப்போம். ஆனால் அந்த வலிமை நாங்கள் பெறலைன்னோ, நாங்கள் ஒரு வளரும் கட்சி. அப்போ அந்த வலிமை யாருக்கு இருக்குது? அந்த வலிமை அதிமுகவுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த அதிமுக
வெர்சஸ் திமுகன்னு அந்த நெரட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறோம். அதிமுக வீழ்ந்தால் அந்த இடத்துல யார் வந்து உட்காருவா? இப்போ யார் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கா? பிஜேபி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் அதிமுக பின்னுக்கு தள்ளி பிஜேபி வந்துருச்சு 2வது இடத்துக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு. அதிமுக அல்லாத மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து கூட்டணி வச்சுட்டு பிஜேபி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ இப்படியே போனால் என்ன ஆகுறது? அப்போ அந்த இடத்துல அதிமுக வீழக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதிமுக வீழ்ந்து அந்த இடத்தை பிஜேபி பிடித்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்போ தாவேக்கா வருது. தாவேக்கா வந்து திமுகக்கு நான் தான் போட்டின்னு சொல்லுதுன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியது யாருன்னு கேட்குறோம். அவ்வளோதான். யார் கவலைப்படணும்? இல்லை, மறைமுகமாக என்னோட பதிலுக்கு நீங்கள் ஆமான்னு சொன்ன மாதிரி தெரியுது எனக்கு. என்ன ஆமான்னு சொன்னேன்? அதிமுக இடத்துல தாவேக்காவை வந்து நாங்கள் பிளேஸ் பண்ண விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டோன் தெரியுது உங்க பதில்ல. நான் சொல்லவே இல்லையே. நாங்க ஏன் பிளேஸ் பண்ணோம்? நேரடியாக சொன்னீங்க, நானும் சொல்லல. பிளேஸ் பண்ணுதுங்க. அத இப்போ விஜய் பேசுறதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகுது இல்ல. அப்போ இந்த அரசியலை யார் செஞ்சிருக்கணும்? இல்ல இப்போ இல்ல எடப்பாடி பழனிசாமி 150 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரம் போயிட்டார். ஆமா, நீங்க சொன்னீங்களே விஜய் ஃபேக்சுவல் எரரா பேசினார். எடப்பாடி பழனிசாமி ஃபேக்சுவல் எரரா பேசினார். நிறைய இடங்களில் ஃபேக்சுவல் எரரா பேசினார். எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக கூட்டணியில யாருமே பிரஸ் மீட் வச்சு பதிலே சொல்லல. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 2002 அதிமுக இருந்தா பதில் சொல்ல. இல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 2002 குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்துல் கலாமை எதிர்த்து திமுக வாக்களிச்சதுன்னு ஒரு ஊர்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி பேசினார். திமுக தரப்புல இது யாருமே பதில் சொல்ல. திமுக கூட்டணியில யாரும் பதில் சொல்ல. அது என்ன, நீங்க விஜய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பிஜேபியோட இருந்துட்டு எடப்பாடி எது பேசினாலும் தமிழ்நாட்டில் இது எடுபடாது. புரியுதா இல்லையா? பிஜேபியோட அவர் இருக்கார். பிஜேபி அணியை குறிவைத்து தான் நாங்க வந்து எதிர்பிரச்சாரம் செய்யறோம். பிஜேபி அணி செய்யக்கூடிய தவறுகளை சொல்கிறோம். ஒன்றிய அரசினுடைய தவறுகளை சொல்கிறோம். தமிழ்நாடு எப்படி ஒடுக்கப்படுதுன்னு சொல்கிறோம். அதுக்கு அதிமுக எப்படி துணை போகுதுன்னு சொல்கிறோம். எங்களுடைய பிரச்சாரமே அந்த அணியை நோக்கி தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க. எங்களுடைய டார்கெட்டே அப்படி தானே இருக்குது. கேட்டால் பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறீங்க, பிஜேபி எதிர்ப்பையே முன்னிலைப்படுத்துறீங்களான்னு பேசுகிறீங்க. இன்னொரு பக்கம் தாவேக்காக்கு பதில் சொல்கிறீங்களாங்கிறீங்க. நாங்க என்னதான் செய்யறது? அதையாவது சொல்லுங்க தயவு செய்து. தாவேக்காவிற்கு கொடுக்கப்படுற இந்த அதீத அதிமுகவினுடைய பலத்தை குறைக்கிறதுக்காக அதிமுகவுடைய செயலின்மையை காட்டுது. விஜய் களத்துக்கு போறது அதை நீங்களும் பயன்படுத்திக்கிறீங்க. நாங்க எப்பவும் போல இருக்கோம்னு நாங்க பயன்படுத்திக்க வேண்டிய தேவையெல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்க யார் எங்களை நோக்கி வச்சாலும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம், பதில் சொல்றோம். திமுக வேணா டைரக்டாக தாவேக்காக்கு பதில் சொல்வதற்கு அவங்க யோசிக்கலாம். ஏன்னா நமக்கு அதிமுக தானே நேர் எதிர், நம்ம ஏன் தாவேக்காக்கு பதில் சொல்லலாம்? அது லாஜிக் இருக்குது. அவங்க அப்படி வளரும் கட்சிகளுக்கெல்லாம் நேர் எதிராக நிறுத்தி இது வரைக்கும் பதில் சொன்னதில்லை. அவங்க அந்த பணியை அவங்க கடைபிடிக்கலாம். நாங்கள் ஏன் அதுக்கு அமைதியாக இருக்கணும்? நாங்கள் யார் நாம் தமிழர் வந்து பெரியார் குறித்து பேசும்போது நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கோம்ல, பண்ணியிருக்கோமா இல்லையா? இப்போ பண்ணிட்டு தானே இருக்கோம். நாம் தமிழராக விசிகேவான்னு வந்துடும், அதனால நாம் தமிழர்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம் நாங்கள் ஒதுங்க முடியாதுல்ல. எந்த கட்சி எங்களுக்கு முரண்பாடான கருத்தை வைத்தாலும் நாங்கள் பதில் தான் சொல்கிறோம். தாவேக்காக அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். ஒரு கடைசி கேள்வி. விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளில் ஒன்றா கருதப்படுறது வந்து நாகப்பட்டினம் தொகுதி. அப்படியா? தெரியலையா? ஒருவேளை விஜய் நாகப்பட்டினம் வாழ்த்துக்கள். ஒருவேளை விஜய் நாகப்பட்டினத்தில் போட்டிட்டாருன்னா எதிர்த்து போட்டிடுவீங்களா? ஏங்க, நான் எங்கே போட்டிடணும்னு நானா முடிவு பண்ண முடியும்? நீங்கள் சிட்டிங் எம்எல்ஏ நாகப்பட்டினத்தில் நான் போட்டிடுவேன்னு எனக்கு தெரியாது. முதல்ல ஒரு டேர்ம் முடிஞ்சு அடுத்த டைம் நம்ம வர்றோமா இல்லையாங்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க கட்சி சம்பந்தமான முடிவு. இவருக்கு முதல்ல சீட்டு கொடுக்கணுமா? விஜய் பேரை கேட்டோம், ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? நான் கட்சி தலைவர் இல்லைங்க, நீங்க எங்க தலைவர்கிட்ட போய் கேளுங்க. நாகப்பட்டினத்திலே கன்னி பண்ண போறோமாங்கிறதும் கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. விஜய் போட்டிட்டால் விஜய் எதிர்த்து நிக்க போறோமா அப்படிங்கிறதும் கட்சியோட முடிவு. நன்றி சார், உங்களுடைய கருத்து வைக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only.